வணக்கம் சாய்ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. ஏன்னா பாபா இருக்கார் இல்லையா, எல்லோரும் நல்லா இருக்கணும். சாய்ராம், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோவை போடுறேன் சாய்ராம். ஸ்பெஷல் ஆடியோ. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால தொடர்ந்து அதுவே வந்துட்டுருக்குறது. முதல்ல கணபதியை வழிபட்டுக்கிறேன். காக்கும் கணபதி, கரங்குடுக்கும் கணபதி, வீர கணபதி, வெற்றி கணபதி, ஞானொளி கணபதி, வலம்புரி கணபதி, இடம்புரி கணபதி, நமோ நமக. ஓம் சக்தி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி, பெற்றவளே பெரியவளே உமா மகேஸ்வரி, நமோ நமக. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, குகனே போற்றி, தங்கவேல் முருகா, அறுபடை முருகா, ஞானவேல் முருகா போற்றி போற்றி. ஓம் சாய் நமோ நமக, ஸ்ரீ சாய் நமோ நமக, ஜெய் ஜெய் சாய் நமோ நமக, சத்குரு சாய் நமோ நமக. சாய்ராம், நான் ஸ்பெஷல் ஆடியோவாக போடுறது என்னென்னா, நான் என்கிட்ட இருக்கிற சாயப்பா பேர் ஞான ஒளி சாயப்பா. அவர் இங்கே எப்படி வந்தார், நான் எப்படி கோயில் கட்டினேன், ஏற்கனவே இந்த வீடியோவாக ஆடியோவாக போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை ஆடியோவாக போடலாம், நீங்களும் இதை கேட்கணுன்றதுக்காக தான் மறுபடியும் இந்த ஆடியோவை போடுறேன் சாய்ராம். முதல்ல நான் 3 வேளையும் பாபாவை வழிபடுறது உண்மை. ஒரு நாள் இரவு பாபா கனவில் அம்மா என்னை கூட்டிகிட்டு உன் வீட்டில் உட்கார வைனார். என்ன அப்பா சாயப்பா டெய்லி வேறு எதையோ கேட்பார், இப்போ வீட்டில் உட்கார வைன்னு சொல்கிறாரு, இது கனவு சும்மா தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன் சாய்ராம். 2வது நாள் அதே மாதிரி கேட்டார், அம்மா என்னை கூட்டிகிட்டு உன் வீட்டில் உட்கார வைன்ட்டு. என்ன நேற்றும் அதே மாதிரி கேட்டார், இன்றைக்கும் அதே மாதிரி கேட்குறாரு அப்படின்ட்டு அதுவும் பெருசாக எடுத்துக்கல. 3வது நாள் கனவில் என்னம்மா என்னை கூட்டிகிட்டு உன் வீட்டில் உட்கார வைன்னு. அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னா, என் பையன்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட, பாபா டெய்லி கனவில் வராருங்க, என்னை கூட்டிகிட்டு வீட்டில் உட்கார வைன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, ஹஸ்பண்டு, நீ டெய்லி பாபா கோயிலுக்கு 3 வேளை போகிறதுனால தான் உனக்கு அதே நினப்பாகவே இருக்குது. அதனால் நீ ஒன்றும் போக தேவையில்ல, கோயிலுக்கெல்லாம் போகாத, கொஞ்சம் போகிறத குறைச்சிக்கோ, இந்த நினப்பெல்லாம் வராது அப்படின்ட்டார். ஓ, அப்படி கூட இருக்குமோ அப்படின்ட்டு அதையும் பெருசாக எடுத்துக்கல. அன்றைக்கு ராத்திரியும் கனவில் வந்தார், அம்மா என்னை கூட்டிகிட்டு உன் வீட்டில் உட்கார வை அப்படின்ட்டு. என்ன பாபா டெய்லி வீட்டில் உட்கார வை வீட்டில் உட்கார வைன்றாருன்ட்டு மறுநாள் என் பையன், எங்கள் ஹஸ்பண்டு, என் பொண்ணு எல்லோரும் இருந்தாங்க. பசங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு சரியான வேலை இல்லை. நானும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் அப்போதைக்கு இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது மாதிரி பையன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி பாபா டெய்லி கனவில் வராரா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னு. உடனே என் பையன் என்ன சொல்லிட்டான், டாடி மம்மிக்கு டெய்லி பாபா கனவில் வராராம், மம்மி டெய்லி பாபாவை 3 தடவை போய் பார்க்குது இல்லையா, அதனால் மம்மி மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, சைக்காலஜி டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க அப்படின்னு பையனும் சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல சாய்ராம். என்னடா லாஸ்ட்டில் நம்மளை பைத்தியம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நான் ரொம்ப மனவேதனையாக இருந்தேன் சாய்ராம். என் பையன் என்ன சொன்னான், உங்ககிட்ட பேசுகிற பாபா ஏன் எங்ககிட்டலாம் பேச மாட்டாரு, அதனால் நீங்கள் இதே நினப்பாக இருக்காதீங்கன்னு. இது இப்படியே 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் தொடர்ந்தது சாய்ராம். வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்ன பாபா டெய்லி கனவில் நீங்கள் சொல்கிறதும் நான் வீட்டில் சொல்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறீங்க பாபா அப்படின்ட்டு மறுநாள் எந்திரிச்சேன் சாய்ராம். அன்றைக்கி மத்தியானம் ஆரத்திக்கு கிளம்புனேன். இன்றைக்கி பாபாவா நானா நீங்களா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பும் பொழுது ஒரு அம்மா ஒரு முழம் நித்திய மல்லிப்பூ கட்டி கொடுத்தாங்க என் கையில். அதை எடுத்துக்கிட்டு நேராக பாபா கிட்டே போனேன். நல்லா அன்றைக்கி ஜனம் கோயிலில் ஆர்த்திக்காக உட்காந்துட்ருக்காங்க. பாபா கிட்டே போயிட்டு அந்த பூவை கொடுத்தவொடனே குருஜி என்ன செஞ்சார், வாங்கி பாபாவுடைய கிரீடத்தில் வச்சுட்டார். நான் ஆர்த்தியில் உக்காந்துருந்தேன் சாய்ராம். இது சத்தியமான கதை சாய்ராம். இதில் ஒன்று அதிகமாகவோ ஒன்று கம்மியாகவோ நான் சொல்லக்கூடாது, நடந்த உண்மையான கதை இது. அந்த பூவை வாங்கி கிரீடத்தில் வச்சுட்ட உடனே நான் கீழே உக்காந்து ஆர்த்தியை பார்க்க ஆரம்பித்தேன். ஆர்த்தியில் ஒரு 70-75 வயசு இருக்கும். ஒரு வயசானவர் டிஷர்ட்டை போட்டுன்னு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டுருக்கார். நெத்தியில் நீட்டாக நாமம், நல்ல ஒரு
கலரு சாயிரம். நல்ல ஒரு அழகான முகம் அவருக்கு. அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஆர்த்தியை பார்க்கல, என்னையே பார்த்துட்டு இருந்தார். நான் திடீர்னு அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் என்னை பார்த்துட்ருக்காரு. நம்மளே பல பிரச்சனையில் வந்திருக்கோம். இதில் இந்த பெரியவர் வேற ஆர்த்தியை பார்க்குறத விட்டு நம்மளை பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு பாபாவை பார்த்து அழுதுட்ருக்கேன். பாபா, இன்றைக்கி நான் ஒரு முடிவாக வந்திருக்கிறேன். நீங்கள் இறங்கி வந்து என்கிட்ட பேசலைன்னா நான் இன்றைக்கி வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா உங்களை கும்பிட்டதுக்கு உண்டான தண்டனை என்னை வந்து பைத்தியம்னு சொல்ல போகிறாங்க எல்லாரும். சொல்லிட்டாங்க, டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்க போகிறாங்க. இந்த நிலைமைக்கு நான் ஆளாக விரும்பலை. நீங்களா நானா, ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம் பாபா. இன்றைக்கி ஆர்த்தி முடிஞ்ச பிறகு நான் வெளியே போகாமல் இருக்க போகிறேன். என்னை கையை பிடிச்சி இழுத்து வெளியில் விட போகிறாங்க பாபா. நீங்கள் அதை வேடிக்கை பார்க்க போகிறீங்க, பார்த்துக்கலாம் பாபா அப்படின்னு ஆர்த்தி முடிஞ்சது சாயிரம். எல்லாருமே போயிட்டாங்க. நான் மட்டும் போய் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டேன். அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார். இருக பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னை வெளியே எடுத்து விட போகிறாங்க இல்லையா, கோயில் வந்து நட சாத்தணும். அதனால் என்னை வெளியே இழுத்து விடுறதற்காக விட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு அழுது கண்ணீர். எப்போவுமே குருஜி என்கிட்ட நல்லா பேசுவார். அன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பேசாமல் பின்னால் போயிட்டார். எல்லாரும் போன பிறகு இந்த வயசானவரும் உள்ளே வந்தார். குருஜியும் பின்னால் இருந்து வந்தார். வந்து என்ன செஞ்சார் குருஜி, கடகடன்னு பாபா ஸ்டேஜ் மேலே ஏறி கிரீடத்தில் உள்ள பூ எடுத்து அந்த பெரியவர் கையில் கொடுத்தாரு. அந்த பெரியவர் கையில் கொடுத்துட்டு குருஜியும் பின்னால் போயிட்டார். யாரும் இல்லை, பாபா, அந்த பெரியவர், நானும். அப்போது நான் அவரை வந்ததை நான் கவனிக்கலை. ஏன்னா நான் குனிஞ்சது அழுதபடியாகவே இருக்கிறேன். அந்த பெரியவர் ஒரு சிட்டிக்கு ஒன்று அடித்தார் பாருங்க சாயிரம். என்னால் மறக்கவே முடியல. அப்படி நிமிர்ந்து அவரை பார்த்ததுமே, இப்படி வந்து நெல் அப்படின்னார், கையை காட்டினார். பாபா இந்த பக்கம் அவர், இந்த அவருக்கு எதிர்க்க நான். ஏன் அழுவுற, எதுக்கு அழுவுற, இந்த பூ நீ தானே வாங்கிட்டு வந்த, என் கைக்கு வந்து சேர்ந்துடுச்சில்ல, அழாத, நீ பெரிய காரியம் செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிற, துணிஞ்சு செய், தைரியமாக செய், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத, எதையும் காதில் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு சாயிரம் பேக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து என் கையில் கொடுத்தார். நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோவில் போடுவேன் சாயிரம், அப்போ பாருங்கள். சாயப்பா என் கையில் கொடுத்த ஃபோட்டோ சாயிரம். அவர் முகத்தில் ஒரு 1000 பல்பு எரிஞ்சா ஒரு ஒளி எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒளி இருந்தது சாயிரம் அவருடைய முகத்தில். நான் அப்படியே பிரம்மையில் ஆழ்ந்து போயிட்டேன். அந்த ஃபோட்டோ கையில் வாங்கினதுமே, சாயப்பா எனக்கு நேரில் வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு அப்படியே போய் அவர் காலில் விழுந்த சாயிரம். மாயமாக மறைஞ்சிட்டார் அவர். இப்போ வரைக்கும் நான் அவரை பார்க்கல. அப்போது நீங்கள் தான் வந்து கோயில் கட்ட சொன்னீங்களா, சரிப்பா, நீங்களே, நான் அவரை தேடுறேன். ஐயோ, அந்த பிரம்மையிலேருந்து வெளியில் வந்து